அதிமுகவை மீண்டும் இணைக்க நேரடி பேச்சுவார்த்தை. எடப்பாடி பழனிசாமி சொன்ன மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே சொல்லப்படுகிறது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிமுகவை இணைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தையை மீண்டும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பார்த்தீங்கன்னா அதிரடியாக தொடங்குறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் பார்த்தீங்கன்னா இருப்பதாக நமக்கு தகவல்கள் அப்படின்றது கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டெஃபினெட்லி பார்த்தீங்கன்னா மீண்டும் ஓபிஎஸ்ஸையும் சரி இபிஎஸ்ஸையும் சரி கட்சியிலிருந்து இணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே பார்த்தீங்கன்னா இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது ஒரு புறம் வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே மீண்டும் இணைக்க நேரடியான பேச்சுவார்த்தைகளை பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அறிவிக்க வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. அதாவது மீண்டும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இணைப்பு பேச்சுக்கள் அப்படின்றது நடைபெறக்கூடும் அப்படின்னு நம்மளால் எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தில் ஓபிஎஸும் இபிஎஸும் நிச்சயமாக கட்டாயமாக இணையக்கூடிய நபர்கள் தான். ஓகேங்களா, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் பார்த்தீங்கன்னா இருப்பதாக நமக்கும் தெரியவில்லை. ஸோ கண்டிப்பாக மீண்டும் பேச்சுவார்த்தைகள் அப்படின்றது நடைபெற்று எப்படியாவது திரும்ப எடப்பாடி பழனிசாமி இவர்களை இணைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இணைக்க வேண்டும் அப்படின்னே சொல்லப்படுகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இதன் தாக்கம் காரணமாக வரப்போகின்ற 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது முடிந்ததுக்கு அப்புறம் நிச்சயமாக புதிய அறிவிப்புகள் அப்படின்றது அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நிறைய விதமான மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அவ்வப்போது வெளியிடப்பட்டிருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. வரப்போகின்ற 2024ஆம் ஆண்டு ஓகேங்களா ஏகப்பட்ட விதமான அறிவிப்புகள் அப்படின்றது வெளியாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையில் தான் 2024 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஏடிஎம்கேல கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் அப்படின்றது நடக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக 100% பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விதமான அறிவிப்புகள் வெளியாகக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. எது எப்படியோ கண்டிப்பாக இணைஞ்சாங்க அப்படின்னா சந்தோஷம், அதில் எந்த விதமான குறையுமே சொல்லிவிட முடியாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.